So, hi all. இன்னைக்கு exercise 1.4ல 10 sum பார்க்க போறோம். A function f of minus 5, 9 சொல்லி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்காங்க. சரியாகனா இது ரேஷனல் நம்பர்னு சொல்றாங்க. ஆர்னா ரேஷனல் நம்பர், கேபிட்டல் ஆர்னா ரேஷனல் நம்பர். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க லிமிட் இங்க தானே லிமிட் இருக்கு, இதுக்கு பேரு லிமிட்னு சொல்லுவாங்க. நான் இதை இந்த பார்ட் வரப்போ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு சொல்றேன். -5ல இருந்து 9 வரைக்கும் தான் என்னோட லிமிட் அப்படின்னு ஃபர்ஸ்டே அவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இது இல்லாமயே சம் போடலாம். சரி, அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அப்போ -5, -4 இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா 9 வரைக்கும் இதுக்குள்ளார தான் உங்க லிமிட் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் லிமிட்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் டைம் சம் பாக்குறீங்க அப்படின்னா யூஸ்வலா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த சம்மில் 3 எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மூணுத்துக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு பேர் வைக்கணும். 6x + 1 எஃப் ஆஃப் எக்ஸ் 5x ஸ்கொயர் -1 அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் 3x - 4. ரைட்டா சாமி? இப்ப நல்லா கவனிங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இவன் லிமிட். ஸோ அப்போ -5x 2. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு இவன் லிமிட் 2x 6. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு இவன் லிமிட் 6x 9. முடிஞ்சு போச்சா? இப்போ இத நீங்க ஒரு இப்படி ஒரு 3 கோடு போட்டு ஒரு கிராஃப் ஃபார்மேட்டுக்கு மாத்திருங்க. இங்க என்ன இருக்கு? -5. இங்க என்ன இருக்கு? 2. இந்த -5ல இருந்து 2 வரைக்கும் எழுதுங்க. -5 -4 -3 -2 -1 0 1 2 இப்படி எழுதிட்டீங்களா? இப்ப நல்லா கவனிங்க. இந்த -5க்கு பக்கத்துல கீழே இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கு அப்படின்னா -5யும் என்னோட லிமிட்ல வரும். இங்க 2க்கு பக்கத்துல இங்க பாருங்க அந்த கோடே இல்ல. அப்போ 2 வராது. 2க்கு எக்ஸாக்டா முன்னாடி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வரும். இப்படி ஒரு கோடு வரைஞ்சுக்கோங்க. 2 வராது. இது கிளியரா இருக்கா? அதே போல இங்கேயும் பண்ணுங்க. 2ல இருந்து 6 வரைக்கும் வரைங்க. 2 3 4 5 6. இப்போ 2க்கு பக்கத்துல இங்க கீழே கோடு இருக்கு. அப்போ 2வும் வரும். எக்ஸாக்டா 2வும் வரும். ஆனா 6க்கு பக்கத்துல இந்த கோடு இல்ல பாருங்க. அப்போ 6 வராது. 6க்கு முன்னாடி எல்லாமே வரும். 6க்கு முன்னாடி எல்லாமே வரும். 6 வராது. அதானே லிமிட். ஓகே. அடுத்தது இங்க 6ல இருந்து 9 வரைக்கும் வரீங்க. 6 7 8 9. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே கோடு இருக்கு. ஸோ எக்ஸாக்டா 6ம் வரும் 9ம் வரும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது என்ன சார் வரும்? இதெல்லாம் பின்னாடி சொல்றேன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் போடுங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதை வரைஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 9th சம்மும் இதே தான் கண்ணா. சாரி, ஐ மீன் 9 சம்மும். ரைட். இப்போ எஃப் ஆஃப் -3 பிளஸ் எஃப் ஆஃப் 2. ஓகேவா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிப்போம். இந்த வரும் சொன்ன தெரியுமா? இந்த -3 நீங்க வரைஞ்ச இந்த டயக்ராம்ல எந்த இடத்துல இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? இங்க இருக்கா? -3 இங்க இருக்கா? அப்ப இதுக்கு நேரா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு? அதை எடுத்து இங்க எழுதுங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இந்த -3 இருக்கு. ஸோ அதை அப்படியே இங்க போடுங்க. ஈக்குவல் டு இந்த பக்கமும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல -3 + 1. சாரி, -3 + 1. அடுத்தது 6 3s are 18. ஸோ இங்க மைனஸ் இருக்கு. +1 இஸ் ஈக்குவல் டு -17. ஸோ இப்போ எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப் ஆஃப் -2 போட்டுக்கலாமா? எஃப் ஆஃப் 2. இப்போ பாருங்க 2 எங்க இருக்கு நீங்களே பார்த்து சொல்லு. 2 எங்க இருக்கு? உங்களோட டிராயிங்ல பார்க்கணும். இந்த ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சு வந்திருக்கோம்ல, அதுல பார்க்கணும். ஸோ 2 இங்க இருக்கு. ஆமாவா? ஸோ 2 இங்க இருக்கு. அப்ப அதுக்கு நேரா இருக்கிற எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன?
f of x is equal to 5x square minus 1. So f of x is equal to 5x square minus 1. ஸோ அப்போ x இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா 2 இருக்கு. ஸோ 2 5 2 square minus 1 5 2 2s are 4 minus 1. So 5 4s are 20 minus 1 is equal to 19. 19. ஸோ இப்போ அவங்க இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்றாங்க, ஆட் பண்ண சொல்றாங்களா. ஸோ அப்போ f of minus 3 plus f of 2 is equal to f of minus 3 ஓட வேல்யூ minus 17, f of 2 ஓட வேல்யூ plus 19. ஸோ இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் 2. முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போட்டுருமா, இங்கே போட்டுருமா. ஸோ f of 7 f of 1 இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ f of 7 எங்க இருக்கு பாருங்க, நல்லா இங்க இருக்கு. இதுக்கு கரஸ்பாண்டிங்கான f of x என்னது, 3x minus 4. ஸோ அப்போ f of 7 is equal to x இருக்க வேண்டிய இடத்துல 7 தானே இருக்கு. அப்போ இங்கேயும் x இருக்க வேண்டிய இடத்துல 7 போட்டுக்கலாமா. ஸோ அப்போ 21 minus 4 is equal to 17. முடிஞ்சு போச்சா. அடுத்தது f of 1 f of 1 எங்க ராஜா இருக்கு, 1 எங்க இருக்கு, இங்க இருக்கா, இங்க இருக்கா. ஸோ அதுக்கு நேரா கரஸ்பாண்டிங்கான f of x என்ன, f of x என்ன, f of x is equal to 6x plus 1. ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல 1 போடுங்க, தட்ஸ் ஆல். ஸோ 6 into 1 plus 1. ஸோ 6 plus 1 7. இப்போ f of x f of 7ஐயும் f of 1ஐயும் மைனஸ் பண்ண போறேன். f of 7 அப்படின்றது 17, f of 1 அப்படின்றது 7. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் 10 கிடைக்கும். கிளியரா இருக்கா ராஜா. ரைட். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் போட்டுருவோமா. தேர்ட் என்னது, இது பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா. ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, இந்த தேர்ட் சப்டிவிஷன் f of 4 கண்டுபிடிச்சிக்குவேன், அதை 2 கூட மல்டிப்ளை பண்ணிக்குவேன், அப்புறம் f of 8 கண்டுபிடிப்பேன், அப்புறம் இதுக்கு கிடைச்ச ஆன்சரையும் இது கிடைச்ச ஆன்சரையும் ஆட் பண்ணிப்பேன். கொஸ்டின் புரிஞ்சுதா சார். இந்த 2க்கும் f of 4க்கும் எதுவுமே நடுவில் கொடுக்கலையே, ஏன் மல்டிப்ளை பண்றீங்க. எதுவுமே நடுவில் கொடுக்கல அப்படின்னா டேக் இட் ஃபார் கிராண்டட், நீங்க மல்டிப்ளை தான் பண்ணணும். புரிஞ்சுதா. சரி, இப்போ f of 4 கண்டுபிடிப்போமா. f of 4 லிமிட்டை பாருங்க, 4 எங்க இருக்குன்னு. லிமிட்டை பாருங்க 4 எங்க இருக்குன்னு, இதோ இங்க இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான f of x என்ன, 5x square minus 1. ஸோ 5x square minus 1. ஸோ இப்போ x இருக்க வேண்டிய இடத்துல கம்ப்ளீட்டா 4 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, minus 1. ஸோ அப்போ 5 into 4 4s are 16 minus 1. ஸோ அப்போ 5 6 are 30 80. ஸோ அப்போ 16 into 5 80 minus 1 79. அடுத்தது என்ன பண்ணணும், f of 4 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 79 into 2 ஓட வேல்யூ என்ன, 79 into 2. ஸோ 2 9s are 18, மிச்சம் 1, 7 2s are 14 plus 1 15, 158. ஸோ அப்போ 158. முடிஞ்சு போச்சா கண்ணா, முடிஞ்சு போச்சா. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f of 8. f of 8 8 எங்க கண்ணா இருக்கு, 8 லிமிட் எங்க இருக்கு, ஸோ இங்க இருக்கு. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான f of x என்னது, 3x minus 4. ஸோ அப்போ f of x is equal to 3x minus 4. ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல 8 இருக்கு. ஸோ அப்போ 3 into 8 minus 4. ஸோ அப்போ 24 minus 4 is equal to 20. முடிஞ்சு போச்சா, முடிஞ்சு போச்சா. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த 2 into f of 4ஐயும் இந்த f of 8ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 158ஐயும் 20ஐயும் நான் ஆட் பண்ணிப்பேன். முடிஞ்சு போச்சா, கிளியரா இருக்கா.
ரைட். அடுத்தது fourth subdivision, last subdivision. So fourth subdivision, 2 into f of minus 2 minus f of 6 whole divided by f of 4 plus f of minus 2. ரைட்டா? போட்டுருவோமா? f of 4 ஆல்ரெடி கண்டுபிடிச்சே வச்சிருக்கிறோம் இங்கே. ஸோ f of 2 கண்டுபிடிச்சா போதும். சரி, ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா போடும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ண போறேன்? f of minus 2 கண்டுபிடிக்க போறேன். f of minus 2 எங்க இருக்கு? f of minus 2 எங்க இருக்கு? லிமிட்டை பாருங்க. f of minus 2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப அதுக்கு கரஸ்பாண்டிங்கான f of x என்ன? 6x plus 1 6x plus 1 அப்போ f of x is equal to 6x plus 1. so இந்த x ல minus 2 is equal to 6 into minus 2 plus 1 so minus 12 plus 1 so minus 11. முடிஞ்சு போச்சா? இப்போ இது என்ன பண்ண போறீங்க? into 2 பண்ண போறீங்க. 2 into f of minus 2 is equal to 2 into minus 11 is equal to minus 22 ஸோ ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது 6 into f of 6 செகண்ட். ராஜா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் புரியுதா? ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணோம், இப்போ இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ f of 6 எங்க இருக்கு? லிமிட்ல பாருங்க, 6 இங்க இருக்கு. ஸோ அப்போ இதுக்கான f of x என்னது? 3x minus 4. ஸோ அப்போ f of x is equal to 3x minus 4. So f of 6 is equal to 3 into 6 minus 4. So 18 minus 4 is equal to 14. முடிஞ்சு போச்சா? அடுத்தது f of 4 ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் தேர்ட் சப்டிவிஷன்லயே. அதை அப்படியே ஆன்சர் எழுதினீங்கனாலே போதும். f of 4 ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் தேர்ட் சப்டிவிஷன்ல, தட் இஸ் 79. போட்டிங்கனாலே போதும், 79. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க? f of minus 2. ஸோ f of minus 2 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இங்கே, ஆமாவா? f of minus 2 ஓட வேல்யூ minus 11. ஸோ இப்போ கொஸ்டின் போடலாமா? ஸோ 2 into f of minus 2 எங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறீங்க? இங்க minus 12. அடுத்தது f of 6 என்னது? f of 6 14. f of 6 14. ஸோ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண சொல்றாங்க. அடுத்தது f of 4 என்ன? 79. f of minus 2 என்ன? minus 11. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ இது போட்டிங்க அப்படின்ட்டுனா மைனஸ் மைனஸ் பிளஸ் பண்ணணும். ஸோ 26 பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ். முடிஞ்சு போச்சா? அடுத்தது சாரி 22. சாரிப்பா அதான் எங்கேயோ தப்புடுறேன்னு பார்த்தேன். ஸோ மைனஸ் 36. ரைட், ஓகேவா? ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இங்க, அதாவது எங்க தப்புட்டோம்னா 2 into f of minus 2ங்கிறது 22 தானே, நான் வந்து 12ன்னு போட்டு வச்சிட்டேன், சாரி. இப்போ இது ரெண்டும் 79 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11, ஓகேவா? ஸோ மைனஸ் 36. இங்க 79ல 11 போச்சு அப்படின்னா 68. ஸோ 2 டேபிள் அடிச்சு கொடுக்கலாமா? 1 8 18. இங்க இது பண்ணீங்கன்னா 2 4. அகைன் 2 டேபிள்ல போட்டீங்கன்னா 9. இங்க போட்டீங்கன்னா சாரி 3 4 17. ஓகேவா? ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 4 அகைன் 17. ஸோ ஆன்சர் என்ன? minus 9/17. இவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை வேற ஏதாவது சார் கொஞ்சம் இன்னும் பேசிக்காக நடத்துங்க அப்படின்னா கூட இதை நான் நடத்தி கொடுக்குறேன். சரியா? ஸோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ப்போம்.